அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர்களே, இந்த குழந்தையின் பெயர் அர்ஷ். வெறும் 1.5 வயது மட்டுமே ஆகிறது. உத்தரப்பிரதேசத்தின் புலன்ஷஹரில் உள்ள பூர்பீசையில் அஸ்லமும் நஸ்ரீனும் வசிக்கும் வீட்டில் 2023 அக்டோபர் 16 அன்று இந்த தேவதை பிறந்தது. அர்ஷின் கண்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அவன் அணியும் உடையின் நிறத்திற்கு ஏற்ப அவனது கண்களின் நிறம் மாறுகிறது என்பதுதான். உதாரணமாக, அர்ஷ் பச்சை உடை அணிந்தால் அவனது கண்கள் பச்சையாக மாறுகின்றன. நீல உடை அணிந்தால் கண்கள் நீலமாகின்றன. வெள்ளை உடை அணிந்தால் கண்கள் வெள்ளைக்கு நெருக்கமாகின்றன. இதையெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறதா? அர்ஷின் பெற்றோர் கூறுவது அவன் பிறந்தபோதே இந்த தனித்தன்மையை கவனித்ததாகவும் உள்ளது. அர்ஷின் தந்தை அஸ்லம் ஒரு பிளம்பர். அவர்கள் கூறுகிறார்கள், முதலில் இதை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் வந்து சொன்னபோது நாங்கள் கவனித்தோம். அவனது கண்கள் உடையின் நிறத்துடன் பொருந்துகின்றன. அர்ஷின் தாய் நஸ்ரீன் இதை அல்லாஹுவின் அற்புதமாகவே பார்க்கிறார். அவர் கூறுகிறார், இது செயற்கையானது அல்ல, முழுக்க முழுக்க அல்லாஹுவின் கரிஷ்மாவாகும். இந்த செய்தி பரவியதும் அர்ஷை பார்க்க தொலைவிலிருந்து மக்கள் வரத் தொடங்கினர். சமூக வலைதளங்களில் அர்ஷின் வீடியோ வைரலாக மாறியது. மக்கள் அவனை அற்புத குழந்தை என்று அழைக்கின்றனர். சிலர் புகைப்படம் எடுக்கின்றனர், சிலர் அவனை தூக்கி விளையாடுகின்றனர். எல்லோரும் இந்த குழந்தையின் கண்களில் உள்ள மந்திரத்தை பார்க்க ஆர்வமாக உள்ளனர். ஆனால் மருத்துவர்கள் இதை சற்று வித்தியாசமாக பார்க்கின்றனர். இது ஒரு புலப்படுத்தல் மாயையாக இருக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர். உடையின் நிறம் கண்களில் பிரதிபலிப்பதால் இப்படி தோன்றுகிறது என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இருப்பினும் அர்ஷின் குடும்பமும் அவனை பார்த்தவர்களும் இதை அல்லாஹுவின் அற்புதமாகவே கருதுகின்றனர். ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? அர்ஷின் பெற்றோர் தங்கள் வீட்டு முகவரியை வெளியிட விரும்பவில்லை. காரணம், மக்கள் கூட்டத்தால் தொந்தரவு ஏற்படுமோ என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். ஆனால் இந்த குழந்தையின் கதை உலகம் முழுவதும் பரவி வருகிறது. நண்பர்களே, இதை கேட்டபோது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இது அல்லாஹ்வின் கரிஷ்மாவா அல்லது மருத்துவர்கள் கூறுவது போல் ஒரு புலப்படுத்தல் மாயையா? உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிர மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் திரும்பி வருவேன். அதுவரை இனிய நாளாக இருக்கட்டும்.